நாளும் காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த நாளும் கூட என்ன வார்த்தை கொடுப்பல் தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த வேளையிலே இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்திலே சுடப்பட்டது. யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீசுகளை பார்த்து, தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னோடு சொன்னால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா, ஆமென். இங்கே பார்க்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளும் எல்சடாய் பிரேயர் மிஷன்ல இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்ற வார்த்தையை சொன்னால், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. சந்தோஷமே இல்லையா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்துக்கிறாராம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையா தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்துக்கிறார். எதற்கான சொன்னால், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் பாக்கியவான்கள், நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நானும் நீங்களும் மேன்மைக்குரியவர். காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் என்னையும் உங்களையும் தன்னுடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய பணியை செய்யறதுக்காக, அவருடைய பரலோக ராஜ்யத்துக்காக தெரிந்தெடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகம் அதோட இச்சைகள் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போக போகுது. இந்த உலகமே ஒரு நாள் அழிந்து போக போடுது. ஆனா நானும் நீங்களும் எங்கே போக போறதுனால் அவருடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள போறோம். அல்லேலூயா. அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக போறோம். அந்த பரம எருசலேமுக்குள்ள போக போறோம். அந்த மகிழ்ச்சியான சிரத்துக்குள்ள நாங்க போக போறோம். அதற்காக கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய பிரதிநிதிகளாக, அவருடைய வேலைக்காரராக, அவருடைய ராஜ்யத்தை வேலையை செய்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக, அவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக கர்த்தர் என்னையும் உங்களை தெரிந்தெடுத்துக்கிறார். அல்லேலூயா. அவை ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டபடினால் என்ன சொல்லணும்? சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். இந்த உலகத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால், ஒரு நாட்டின் தலைவர்கள் இல்லாட்ட நீங்கள் சின்ன நாட்களோட பார்த்துருப்பீங்க, இப்போ கூட லக்சம்பரா போடுறது என்ன செய்வார்கள்? ஒரு தலைவரை ஏற்படுத்துற ஒரு வீகமேஸ்டர் இல்லாட்ட நாட்டுடைய ஜனாதிபதி இல்லாட்ட பார்லிமெண்ட்ல ஒரு பொறுப்பளிக்கிற ஒரு ஆளுக்கு அங்கே செலக்ட் பண்றதுக்கு என்ன செய்வாங்க? எல்லா இடம் போய் நீங்க போய் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆளை தெரிந்திருக்க வேண்டும். அப்படி ஆட்சி எத்தனை வருஷம் இருக்கும்? 5 வருஷம் இல்லாட்டி 10 வருஷம். சில நாட்கள் அமெரிக்கா அந்த தேர்தல் நடக்கும்போது உலகம் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருப்பாங்க, யார் வர போறாரு, யார் வர போறாரு, அவர் வந்தா நல்லா இருக்கு, இவர் வந்தா நல்லா இருக்கும். ஆனா அவங்களுடைய ஆட்சி எத்தனை வருஷம்? 5 வருஷம் இல்லாட்டி 10 வருஷம். அதுக்கே அவங்க என்ன செய்வாங்க? பெரிய ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு. அது மாத்திரமே ஒரு ஆள் செலக்ட் பண்ணப்பட்டு விட்டு அவருடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் யோசித்துப்பாங்க. ஆளை போடுறது 5 வருஷம் இல்லை 10 வருஷம், அதோட சந்தோஷம் எப்படி இருக்கும்? உங்களே ஒரு காரியத்துக்கு நீங்க போய் அப்ளை பண்ணி இருக்கிறீங்க, உங்களை செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு காரியத்துக்கு, ஒரு தலைவராக, ஒரு லைட்டராக, இல்லாட்டி ஒரு ஷெஃபாக தெரிந்து கொண்டா நீங்க என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுங்க. நான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன், என்ன தெரிஞ்சிருக்காங்க, எங்க இருந்து என்னை தேடி என்ன செலக்ட் பண்ணிக்கா சொல்லி சந்தோஷப்படுவீங்க. அதே போல அதை விட மேலாக சந்தோஷங்களை காணப்பட வேண்டும் இருக்கிறதுனால் கர்த்தர் என்னையும் உங்களையும் தனக்கென தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பேரை உங்களுடைய பேரையும் கர்த்தர் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஃபாதர் பெக்மஸ் அழகான பாட்டு பாடிக்கிறார். என்ன பாட்டு? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். அல்லேலூயா. பரலோகத்திலே என்னுடைய பேர் யார் எழுதி வச்சுக்கிறாரா? யார் எழுதி வச்சுக்கிறாரா? சில பேருக்கு நம்பிக்கையே இல்லை. ஆண்டு எழுதினாரோ அழிச்சு போட்டாரோ, இப்போ டவுட்ல அதுக்கு எழுதுவோமா விடுவோமா, எழுதுவோமா விடுவோமா, அப்படி கூட சில யோசிக்கீங்க.
என்ற பேர் பரலோகத்தில் எழுதிக்கிறார்கள் மாத்திரம் கரங்கள் உயர்த்தி காணும் காப்போம். ஆண்டவர் உங்க பார்க்கட்டும். சிலருக்கு கை எழும்பவே இல்லை, சிலருக்கு டவுட்ல கூட இருக்கிறாங்க. கத்திர யோசிப்பார், எழுதினா என்ன செய்வோம் உன. ஹல்லேலூயா. உங்களுடைய பேரை என்னுடைய பேரை நாங்க பிறக்கும் போதே ஆண்டு என்ன செய்கிறாரு, எழுதி வைத்துக்கிறாரு. இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள், இவன் என்னுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும் பாக்கியவான்கள். காரணம் என்ன சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய வேலைக்கு என்ன எங்களை தெரிந்தெடுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் அவருடைய தெரிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணாதபடிக்கு, கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த அழைப்பை அறிந்து நானும் நீங்களும் செயல்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்றது, நீங்க ஏற்கனவே வாசித்த பகுதி, அங்கே 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே சௌரம் வாசித்திருக்கிறாரு. அங்கே முதலாவது தொடங்கும் போது, நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தோடு என்ன செய்யலாம், புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிற. இங்கேயும் பார்க்கும்போது கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலம் அங்கே தேவனுடைய ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்துகிற காரியம் என்று சொன்னால், ஒரு காலத்துல அந்த காலத்துல இந்த எங்களை என்ன செய்கிறார் ஆண்டவர் அவருடைய ஒளியிடத்துக்கு வரவழைத்தது நோக்கம் என்று சொன்னால், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, அவருடைய வேலையை செய்யும்படியாக தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. அவை கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆனால் அவருடைய தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை நானும் நீங்களும் நிறைவேற்றலாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அழைத்த அழைப்பிலே உறுதியா இருந்து அவருடைய ராஜ்யத்தை கற்றலாக, அவருடைய பணியை செய்வலாக காணப்பட்டதான் கர்த்தர் எங்கள் நிமித்தமாக மகிமைப்படுவார். ஒரு நாட்டில் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்தால், தலைவர் தெரிவு செய்தால், அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டில் ஒழுங்குமுறைகளை கொண்டு வர வேண்டும், ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், ஜனங்களை சீராக நடத்த வேண்டும். அதே போல தேவ பிள்ளையாகிய நாங்கள் எங்களுக்கு தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலையை செய்யும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணியை செய்யும்படியாக, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டேன்னு சொல்லி அந்த சந்தோஷம் மாத்திரம் போதாது, தொடர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து செயல்பட்டால் அது நிமித்தமாக தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், தேவன் இந்த உலகத்திலே எங்கேயோ இருந்த எங்களை அறிவில்லாதவர்கள் இருக்கலாம், படிப்பறிவில்லாதவர்களாக இருக்கலாம், ஞானம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பேதையாகி எங்களை தெரிந்து கொண்டு அவருடைய வேலைக்காக என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்துக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசித்து பார்ப்போம்னால், அங்கே எபேசிய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம் சொன்னால், எபேசிய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கிற வழியிலே, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாம இருப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. முன்னாடி வாசித்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார் சொல்லப்படுது. இங்கே சொல்லப்படுது, தமக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்யணுமாம், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாம இருப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை உங்களை என்ன செய்தார் ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கிறார். ஆகவே தேவன் தெரிந்தெடுத்தவன் ஒரு நோக்கம் உண்டு, அவருடைய வேலையை செய்ய வேண்டும், அவருடைய பணியை செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், குற்றமற்றலாய் வாழ வேண்டும். என்று சொன்னால், நானும் நீங்களும் போற இடம் அது பரிசுத்தமானது. அங்கே அசுத்தமான ஒன்றும் பிரவேசிக்க முடியாது, அங்கே தீமையான ஒன்றும் பிரவேசிக்க முடியாது. அவை அவருக்கு முன்பாக நாங்கள் காணப்பட சொன்னால், நாங்கள் பரிசுத்தத்தோடு உண்மையோடு காணப்பட வேண்டும். அவை தேவன் எங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றாக இருந்தால் மாத்திரமே இந்த நாட்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற வேளையிலான் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காலம் செய்ய அற்புதமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளும் கூட ஒரு காலத்தில் நாங்கள் பார்க்க போறோம், ஒரு ஆளை ஆண்டு தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொண்ட நோக்கம் என்பதை குறித்து உலகம் தெரிந்த சம்பவம் தான் எஸ்தர் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சொன்னாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு எஸ்தரை தெரியும்? எஸ்தரை தெரியாதா கலரா இருக்கிறீங்களா? ஆண்டோட நாம மகிமைப்படும் அநேக வார்த்தைகள் தேவனுடைய ஆவியான மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கிற வழியிலே அங்கே அந்த எஸ்தர் அதிக 1ஆம் அதிகாரத்தை பார்ப்பதனால், அங்கே அகாசிவேர் என்ற ஒரு ராஜா இருந்தானாம். என்ன பேர் அவரு? அகாசிவேர் ராஜா. அவன் எத்தனை நாட்டுக்கு தலைவனா இருந்தானாம்? சொல்லுங்களேன். சண்டே ஸ்கூல் பிள்ளை கொண்டு வந்து வச்சு சடான்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்களா? அவன் என்ன செய்வாங்களா? 127 நாட்டுக்கு
அவர் ராஜாவாய் காணப்பட்டார். ஆமென். அவர் வாழ்ந்த 402 நாட்டுக்கு அவர் ராஜாவாய் காணப்பட்டார், அரசாண்டவராக இருந்தார். அவர் நாட்டில் அந்த நாட்களில் அவர் ஒரு விருந்தொண்டு பண்ணினார். மிச்சத்தை போய் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா சோட்டா சொல்லி பாயிண்ட்டுக்கு வரேன். அவர் விருந்தொண்டு பண்ணினார். கடைசி 7 நாள் அவர் விருந்து பண்ணினார். 7ஆம் நாளில் அவர் என்ன செய்தார்? திராட்சை ரசம் குடிச்சு கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்தார்னு சொன்னால் தன்னுடைய மனைவியாகிய ராஜேஸ்வரியாகிய வசியனுடைய சௌந்தரியத்தை, அழகை அவர்கள் பார்க்க வேண்டும் சொல்லி வசியை அழைப்பித்தாரு. வசி என்ன செய்து விட்டாங்களா? ராஜேஸ்வரி வரமாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து விட்டார். ராஜா என்ன திராட்சரசம் குடித்து கொண்டிருக்கும் போது இந்த காரியத்தை செய்தார். அதுக்காக 7 தன்னுடைய வேலைக்காரர் பிரதானிகளை கட்டளையிட்டார், போய் ராஜேஸ்வரியை அழைத்து கொண்டு வாருங்கள். அப்போது ராஜேஸ்வரி என்ன சொன்னாங்க? நோ, மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க. அது நிமித்தமா என்ன பண்றது? ராஜாக்கு கடும் கோபம் வந்தது. அது மாத்திரமே இல்லை, ராஜாக்கு பக்கத்துல இப்ப எல்லாம் 7 அது இருக்கும். அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இப்ப 7 ராஜாக்கள், 7 அதிகாரிகள், 7 எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல அவருக்கு பக்கத்துல 7 பிரதானிகள் இருந்தார்கள். பிரதானிகள் சொன்னால் இது நல்ல காரியம் இல்லை. ஒருத்தர் ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இப்படி செய்தபடினாலே உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தன்னுடைய புருஷனை மதிக்காம போயிடுவார்கள். இந்த காரியம் நல்லதில்லை. வசிக்கு பதிலாக ஒரு புது ராஜஸ்ரீயை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார்கள். அந்த காரியம் அவருக்கு நலமாகப்பட்டது. அதுக்கு பின்பதாக என்ன செய்யாதுனால் அங்கே கன்னியாஸ்ரீ எல்லாம் சேர்க்கப்பட்டு ராஜாவுக்கு இன்னொரு துணைவியை ஏற்படுத்தணும், ராஜஸ்ரீயை ஏற்படுத்தணும்னு சொல்லி அங்கே தேடுகிறார்கள். அந்த இடத்துல பார்க்குற வழியிலே ஒருத்தி செலக்ட் பண்ணப்பட்டாள். யார் அது? அதுதான் அந்த எஸ்தர். அங்கே பார்க்குற வழியிலே அந்த எஸ்தரை செலக்ட் பண்ணப்பட்ட காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். அங்கே பார்க்குற வழியே அந்த பெண்ணை குறித்து பார்க்குற வழியிலே மொர்தெகாய் அந்த பிள்ளையை தாய் தப்பம் இல்லாத பிள்ளையை அவன் வளர்த்தால் அந்த வேளையிலே அங்கே அநேக பெண்களை கொண்டு வந்து அங்கே ராஜாவுக்கு ராஜஸ்ரீயாக சேர்க்கப்பட முடியாது அநேகர் கொண்டு வரப்பட்டார்கள். அங்கே ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். ஆனால் எஸ்தருக்கோ அங்கே அவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, இரக்கம் கிடைத்தது. அவள் ராஜஸ்ரீயாக ராஜாத்தியாக முடிசூட்டப்பட்டாள். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகளை பார்க்கிலும் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தர் மேல் அன்பு வைத்தாள். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இங்க பார்க்கிற வழியில அங்க ராஜா நடந்தாம். எல்லா ஸ்திரீகள் அநேக பேர் அங்க கொண்டு வரப்பட்டார்கள். ஒரு 40 நாடுகளுக்கு 127 நாடுகளுக்கு ராஜாவுக்கு ஒருவனுக்கு ராஜஸ்ரீயா கொண்டு அங்கே அழைக்கப்பட்ட போது அநேக ஸ்திரீகள் வந்து என்ன செய்தார்கள்? அப்ளை பண்ணாங்க, நான் ராஜஸ்ரீயா வரணும், நான் ராஜஸ்ரீயா வரணும்னு சொல்லி அநேக பெண்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அதில் ஒருத்தி செலக்ட் பண்ணப்பட்டாள். ஆமென். அவள் செலக்ட் பண்ணப்பட்டவள் மாத்திரமல்ல, ராஜாவுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தாங்க. பார்க்கிறோம், சகல ஸ்திரீயை பார்க்கலும் எஸ்தர் மேலே அன்பு வைத்தான். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யலாம்? ராஜ கிரீடத்தை அவள் சிரசு மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ராஜஸ்ரீ ஆக்கினாள். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், எஸ்தர் இப்ப அப்படியாக மாறிவிட்டாங்க. ராஜாவுடைய மனைவியாக ராஜஸ்ரீயாக மாறிவிட்டார்கள். ஒரு ராஜாவுடைய மனைவியாக ராஜஸ்ரீயா மானாவுக்கு என்ன இருக்கும்? ஒரு குறையும் இல்லை, எல்லாம் செழிப்பா இருக்கு. தாய் தப்பன் இல்லாத பிள்ளை, அனாதையாய் வாழ்ந்த பிள்ளை, மொர்தெகாய் என்ற வளர்ப்பில் வாழ்க்கப்பட்ட பிள்ளை இப்பொழுது 27 நாட்டுக்கு தலைவனுடைய மனைவியாக, 127 நாட்டுடைய தலைவியாக அங்கே ராஜாவுடைய மனைவியாக மாற்றப்பட்டு விட்டாள். அவளுக்கு எந்த குறையும் அங்கு காணப்படவில்லை. ஆனால் அவள் செலக்ட் பண்ணப்பட்ட வேளையிலே அதற்கு பின்பா என்ன நடக்க சொன்னால், ஒரு பிரச்சனை வருது என்று சொன்னால், யூதர்களை அழிக்கும்படியாக அங்கே ஆமான் என்கிற ஒருவன் என்ன செய்தான்? சதி திட்டம் போட்டான். ஆமென். அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேளையில அங்கே தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், அங்கே அவள் எஸ்தர் ராஜா ஸ்ரீயாக மாற்றப்பட்டு விட்டால் அதுக்கு பின்பாக ஆமான் என்ன செய்வதுனா எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் உத்தரவு கேட்டு என்ன செய்து விட்டாலாம், அங்கே நிறுவனங்களை எழுதி அங்கே எல்லா இடமும் கொடுக்கப்பட்டு விட்டது. 127 நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகளும் என்ற யூதர்கள் ஒரே நாளிலே அழிக்கப்பட வேண்டும். ஆமென். அந்த சட்டத்தை அவங்களை நாங்கள் பிறப்பிக்கப்பட்ட பின்பதாக நடக்கிற சம்பவத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம். எஸ்தர் ராஜஸ்ரீயா இருந்த வேளையிலே அங்க மொர்தெகாய் அவங்க சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் கவனிக்கிற வேளையிலே நாங்கள் வாசித்து பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. யூதர்களை அழிக்கும்படிக்கு
ஜூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவளிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகாத்தியமாய் ராஜாவிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்லச் சொன்னான். ஆத்தாகு வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாயினிடத்தில் மெர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால், புருஷராகிலும் ஸ்திரீகளானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினானே ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னாள். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற ஜூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இங்க பாக்குற வழியில அங்கே மொர்தெகாய் என்ன சொல்றானாம், அவளுக்கு சொல்லி அனுப்புறான், இப்படியான சம்பவம் நடக்கிறது, எல்லா யூதர்களும் அழிக்கப்பட போறார்கள், குறிப்பிட்ட நாள்ல அந்த காரியத்தை நடைபெற போது நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன, நீ ராஜஸ்திரியா இருக்கிறா, ராஜா இடத்துல போய் அங்கே பேசும்படியாக, பரிந்து பேசும்படியாக கதைக்கிற வழியிலே அவள் சொல்ற காரியம் என்ன, ராஜா அழைப்பிக்காமல் யாரும் ராஜா இடத்திலே பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி, அப்படி போனால் அங்கே கொலை செய்யப்படுவார்கள், அவர் சாவான்னு சொன்ன வேளையிலே அங்கே மொர்தெகாய் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னால், அங்கே மொர்தெகாய் திரும்பி சொன்ன வார்த்தை பார்க்கிற வழியிலே, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவுகள். நீ இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்குமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. முதலாவது சம்பவம் பார்க்கிற வழியிலே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்று சொன்னால், தேவன் என்னையும் உங்களையும் ராஜாக்களாக ஆசைகளாக தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல வாசித்தோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்தெடுத்துக்கிறார். எதற்காக சொன்னால், ராஜாவிடத்திலே பணிந்து பேசும்படியாக. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்துங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதன் நோக்கம் பரிந்து பேசும்படியாக. ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் துன்பத்திலும் அங்கு பாடுகளும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக மன்றாடும் படிக்கையாக, அவர்களுக்காக பரிந்து பேசும்படியாக, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் சுவிஸ்ல இருக்கிறோம், உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, அது மாத்திரமே தேவ சபைக்கு வர்றோம், பாடுறோம், ஆடுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், வீட்டை போறோம், என்ன சொல்றோம், பரலோகம்தான் என் பேச்சுன்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னையும் உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் போதாது, நாங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, நாங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, இன்னும் எத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் எத்தனை ஜனங்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனை ஜனங்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவளுக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் மன்றாட வேண்டும், அவளுக்கு தேவனுடைய அன்பை அறிவிக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், எஸ்தருக்கு ராஜ மேன்மை கிடைத்து விட்டது. அவள் சொல்றாள், என்ன, நான் அவருடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது. ஆனா மொர்தெகாய் சொன்ன வார்த்தை என்ன, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் பேரிடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னார். ரட்சிப்புக்கு நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்கள் எல்லார் மேலும் விழுந்த கடமை. தேவனுடைய அன்பை அறிவிக்க வேண்டும், ராஜா தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டும், தேவ சமூகத்திலே மன்றாட வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தெரிந்து கொண்டதன் நோக்கம் சொன்னால், தேவ சமூகத்திலே தேவனுடைய பாத்திலிருந்து மன்றாடும்படியாக. ஹல்லேலூயா. இங்க தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே எஸ்தர் என்ன செய்ய ஒரு முடிவெடுக்கிறார். அங்கே அடுத்த வசனத்தை நாங்கள் தொடர்ந்து வாசிக்க வேளையிலே அங்கே என்ன சொல்லப்படுதாம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரும் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம்,
இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், எஸ்தர் முடிவெடுக்கிறாள், நாம் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் சொல்றதுக்கு முன்பா என்ன செய்யறாள், அங்கே உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாள். எத்தனை பேர் இன்றைக்கு நாங்கள் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, தேசங்களுடைய சமாதானத்துக்காக, உங்கள் குடும்பங்களுடைய சமாதானத்துக்காக, குடும்பங்களுடைய ரட்சிப்புக்காக எத்தனை பேர் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஜெபம் என்று சொன்னால் எங்களுக்கு குறைந்து போய்விடும். எங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரம் செய்வோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறது, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரக்காக ஜெயிப்பது, உங்களுடைய உறவுகளுக்காக ஜெயிப்பது குறைந்து போய்விட்டது. ஆனா இங்க இவள் என்ன செய்யாளவள், நான் என்ன செய்வேனாம், புசியாமலும் குடியாமலும் இருந்து ஜெபம் பண்ணு. அது மாதிரி நீங்களும் கூட என்ன செய்யட்டாம், யூதரெல்லாம் கூடி வச்சது 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாந்து எனக்கா உபவாசம் பண்ணுங்கள், அங்கே நான் உபவாசம் பண்ணி அங்கே ராஜாவிடத்து பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்ல சொன்னாங்க. அதே போல நானும் நீங்கள் இந்த நாட்களில் வாழ்ற நாங்கள் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், அவருடைய ராஜ்யத்தினுடைய வேலையை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இங்க பார்க்கிறவன் தான் செத்தாலும் சாகிறேன் காரணம் சொன்ன அவ்வளவு அந்த பாரம் யூத ஜனங்கள் மேலே, என்னுடைய ஜனத்தின் மேலே அவ்வளவு பாரம். இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், என்னுடைய தேசத்தின் ஜனங்கள், இந்த ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும், அந்த உணர்வு எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்று அந்த பாரம் இல்லாவிட்டால் நாங்கள் மேல் விழுந்த கடமையை நிறைவேற்றாமல் போய்விடுவோம். ஒவ்வொருக்குள்ள என்ன பாரம் காணப்பட வேண்டும், ஆத்தும பாரம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அங்கே மரிக்கிற வேளைகள் என்ன செய்தாராம், தாகம் தாகம் என்றார். தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றி, தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றி, பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி. ஆண்டவர் எங்களுக்காக பலியான சிலுவையில் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எதற்காக? தாகம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து 33 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் 3 வருட ஊழியம், இந்த ஊழியத்தை பார்க்கிற வழியிலே ஆத்தும பாரம் உடையவனாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக சிலுவையிலும் கூட தன்னுடைய கடைசி சுடு ரத்தத்தையும் எனக்காக உங்களுக்காக எதற்காக சிந்தினார், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே வந்தடைய வேண்டும். அதற்காக தேவன் என்னை உங்களை தெரிந்தெடுத்துக்கிறாரு. இன்றைக்கு அந்த பாரம், அந்த தாகம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? எங்களுடைய வேலையை செய்கிறோம், எங்களுக்கு ராஜ்யம் மேன்மை கிடைத்து விட்டது, அப்பா பிதாவை அழைக்கிற புத்திரசர் ஆவி கர்த்தர் கொடுத்து விட்டாரு, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா வாழுறோம். அது மாத்திரம் போதாது. இங்கே எஸ்தர் சொன்னால், நான் செத்தாலும் சாகிறேன். அவர் ராஜஸ்ரீ தான், ஒரு குறையும் இல்லை. அவன் என்ன செய்கிறாள், நான் செத்தாலும் சாகிறேன், நான் போகிறேன், நான் மன்றாடுகிறேன், எனக்காக ஜெபிங்க. அவள் ஜெபிக்கிறாள், அவர்கள் ஜெபிக்கிறார்கள், சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறார். எங்களுக்குள்ள அந்த பாரம் இருக்கிறதா? மற்றவர்களுக்கு கொடுத்த பாரம் இருக்கிறதா? எங்களுடைய பாரத்தில் நாங்கள் அமைங்கி போயிருக்கிறோமா? நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், நான் மாத்திரம் சுகமா இருந்தா போதும், நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதும், உங்களுடைய பட்டணத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் இந்த பாரம் இருக்கிறதா? உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கார ரட்சிக்கணும் பாரம் இருக்கிறதா? உங்களுடைய உறவுகள் ரட்சிக்கணும் பாரம் இருக்கிறதா? அந்த பாரம் இருந்தால் கர்த்தர் உங்களை கனப்படுத்த முடியும். உங்களுக்கு தெரியும், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பேரில் அநேக பேர் இருக்கிறார்கள். மோசையை கொடுத்து பார்ப்போம்னு சொன்னார். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். லட்சக்கணக்கான ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணாரு. என்ன? பாலும் தேனும் ஒரு காலத்தை கொடுப்பது. புறப்பட்டு போகிறார்கள். ஜனங்கள் பாவம் செய்தார்கள், மீறுதல் செய்தார்கள், கர்த்தரை துக்கப்படுத்தினார்கள், தேவனை தூசித்தார்கள், ஊழியக்காரர்களை அவமதித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், அழித்து போடுவேன். என்ன சொன்னார்? அழிக்க போறேன். மோசே என்ன செய்யறார்? விழுந்துட்டாங்க, கூப்பிடுறேன், ப்ளீஸ் ஆண்டவரே உங்களுடைய பாவங்களை மன்னியும். ஆண்டவர் சொன்னார், இவங்களை விட்டு விலகி போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் என்ன, மோசே என்ன சொன்னார்? ஆண்டவர் என்னுடைய பேரை கிறுக்கி போடும். வசந்த வாசிங்க, யாத்ரா 32:32.
ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். இங்கே பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், தேவனுக்கு விரோதமாக விக்கிர ஆராதனை செய்தார்கள், தேவனை துக்கப்படுத்தினார்கள். அங்கே மோசே ஜெபிக்கிறான் தேவ சமூகத்திலே, ஆண்டவரே அவருடைய பாவங்களை மன்னித்தருளினால் மன்னித்தரலும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். அந்த ஜனங்க மேல அவ்வளவு தாகம். அந்த ஜனங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கடைசியில் அவன் போயிட்டு கடைசியில் மோசே போயிட்டு விலங்குகளால. ஆனா அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய தாகம், அவனுடைய ஏக்கம் எல்லாம் என்ன? இந்த ஜனங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், இந்த ஜனங்கள் தேவனுடைய அந்த பரம காலனை சென்றடைய வேண்டும். அங்கே பார்க்கிற வழியே அவன் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறான். இன்னைக்கு நாங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை தெரிந்து கொண்டதன் நோக்கம் அழிந்து போகிற ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாட ஒரு தீர்மானம் எடுப்போம் சொன்னார். மற்றவர்களுக்காக ஜெபிக்க தீர்மானம் எடுப்போம் சொன்னால் கர்த்தர் ஒரு சிறையிருப்பை மாற்றுவார். இன்னைக்கு நாங்கள் எங்கள்ட பாரமே கூடி போச்சு, எங்களோட வியாதியே கூடி போச்சு, எங்களோட பிரச்சனையே கூடி போச்சு, எங்களோட துன்பமே கூடி போச்சு. எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லாம இருக்கிறோம். நல்லது, ஜெபிச்சு முடிச்சிட்டோம். இனி ஒரு ஜெபம் பண்ணுவோம், மற்றவருடைய ரட்சிப்புக்காக, மற்றவருடைய சமாதானத்துக்காக, மற்ற ஜனங்களுடைய விடுதலைக்காக. ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், சிறுமைப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்துக்கிறாரு, அபிஷேகம் பண்ணினாரு. ஆனா இன்றைக்கு நாங்கள் அதை மாதிரி என்ன செய்யறோம்? அவன் தந்தன் வழியிலே போனோம், அவன் தந்தன் பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்னை உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் வெளிச்சம் கொடுக்கும்படியாக, வெளிச்சம் கொடுக்கும்படியாக. பக்கத்து தட்டி சொல்லுங்க, ஆண்டு உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் வெளிச்சம் கொடுங்க ஐயா. நாங்க இருள் இருக்க மாதிரி இருள் பிள்ளைகள் அல்ல, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்களுக்குள்ள ஜீவ ஒளி இருக்கிறது, கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறாரு. உலகத்திலே வந்து எந்த ஒரு மனிதனை பிரகாசிக்கிற ஒளி உங்களுக்குள்ளே காணப்படுகிறது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் கிருபை பொருந்ததாக, சத்தியம் உள்ளதாக வெளிப்பட்டால் அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எத்தனை பேர் நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய சுவிசேஷம் சொல்றதுக்கு புறப்பட்டு போகிறோம்? எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்கிறது? எங்களுடைய பட்டம் ரட்சிக்கப்பட வேண்டும், உறவுகள் ரட்சிக்கப்பட வேண்டும், குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இங்கே எஸ் சொல்றாள், நான் உபவாசம் பண்ணி ஜெபித்து ராஜாவிடத்தில் பிரவசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். விசுவாசத்தோடு செயல்பட்டார்கள். என்ன நடந்தது? யூதருக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு, மன்றாட்டத்தை கேட்டாரு. சொன்ன நாள் அழிக்கப்படும் என்று சொன்ன அந்த நாள்ல யாரெல்லாம் அந்த யூதர்கள் அழிக்கும்படியா செய்யப்பட்டாரோ அவர் தூக்கிலே போடப்பட்டார். காரணம் என்ன? அவருடைய ஜெபம், அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை. தேவன் அவனை தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு எங்கள் நிமித்தமாக தேவன் மகிமைப்படுகிறாரா? ஆண்டவனை தெரிந்து கொண்டதற்காக சந்தோஷப்படுறாரா? துக்கப்பட்டு இருக்கிறாரா? இன்றைக்கு படிச்சு கொண்டிருக்கிறோமா? ஏன் என்ன தெரிந்து கொண்டு புரியல, அறியல? தெரிந்து கொண்டதுக்காகத்தான் அழிந்து போகும் ஜனங்களை தேவனண்டை கொண்டு வரும்படியாக. லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றது. லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகிய தம்மால தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவருக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ? தெரிந்து கொள்ளப்பட்டவர் கூப்பிட்டால் தேவன் என்ன செய்வாரு? பதில் கொடுப்பாரு. நீங்க செலக்ட் பண்ணப்பட்டு விட்டீங்க, நீங்க செய்ய வேண்டிய காரியம் கூப்பிடுங்க, நீங்க செய்ய வேண்டிய காரியம் மன்றாடுங்க, நீங்க செய்ய வேண்டிய காரியம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க.
நீங்க செய்ய வேண்டிய காரியம் புறப்பட்டு போங்க. ஆண்டவராகிய இயேசு பூமியை விட்டு கடந்து போகும்போது என்ன சொன்னாரு? புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டிட்ட யாவையும் செய்யுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன். அவை செய்ய வேண்டிய காரியத்தை நாங்க விட்டு நாங்க என்ன செய்கிறோம்? தேவையில்லாம எல்லாம் தெரிகிறோம். எங்களோட பாரம் கூடி போய் விட்டது. இங்க பார்க்கிறோம், அது மும்மாடி அந்தப்படியே தேவன் என்ன செய்யறாம்? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்கள். இத்தனை பேர் இரவும் பகலும் கூப்பிடுறோம். இப்பதான் ஒவ்வொரு நாளும் ஜெப கூட்டம் வச்சிருக்கிறோம், ப்ரேயர் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங். நாளை நாலு குடும்பம் தான் மாறி மாறி வரும். இபிஎன் டேஸ், இபிஎன் டேஸ், இபிஎன் டேஸ், அவ்வளோந்தான். மிச்ச பேர் என்ன? எங்களுக்கு ஒரு பிளஸிங் தேவையில்லை பாஸ்டர், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், அப்படி இல்லை. அப்புறம் வேற போன், எனக்கு ஜெபிங்க அங்கே பிடிக்குது, எனக்கு ஜெபிங்க இங்கே பிடிக்குது. தப்பா நான் சொல்லவே இல்லை, உண்மையான ஜெபிப்போம் சொன்னேன். நீங்களும் கலந்து கொண்டு நீங்க டிரெக்டா தகப்பனத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் விரும்புறேன். நீங்க எனக்கு அடிக்க பண்ணாமனு சொல்லல, போன் பண்ண வேணா சொல்லல, ஜெபிக்கிறது நல்லது. ஆனா உங்களோட நேரத்தை கொஞ்சம் டைம் எடுத்து கலந்து கொள்ளுங்க. ப்ரேயர் மீட்டிங் கலந்து கொள்ளுங்க, ஜெப கூட்டம் கலந்து கொள்ளுங்க, சூம் மீட்டிங்கை கலந்து கொள்ளுங்க. நேரத்தை ஒதுக்கி செயல்படுத்தாங்க. சிலங்களும் அந்த டைம் ஃப்ரீயா இருப்பீங்க, இல்லை அந்த டைம் தான் அயங்கப்பம் பண்ண போவீங்க. டைம் ப்ரோக்ராம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த டைம் அரை மணி நேரம் ஜெபம் இருக்கு, ஜெபிச்சுட்டு கடைக்கு போறேன் செய்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க கொடுத்தால் அவர் உங்களுக்காக செய்ய வேண்டியது அவர் செய்து முடிப்பார். இன்னைக்கு நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய செய்யாமல், தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல், ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யாமல், ஆண்டவருக்கு சாட்சியா வாழாமல், நிரப்பிடுங்க 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 என்னையே தேவ சமூகத்திலே கூப்பிடுங்க இரவும் பகலும். லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை நோட் பண்ணி விட்டு ஒன்று வாசிங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்கு. எத்தனை பேர் தெரியும் லூக்கா 18? லூக்கா 18 தெரியாதாக்கள் இப்ப எழுதி போட்டு விட்டு வாசிங்க. ஒரு உவமையை சொல்ற ஆண்டவர், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாசிச்சு கடைசியில இந்த வசனம் பெறுது. வாசிச்சு பாருங்க. போட்ட போய் சின்ன பிள்ளைங்க கூட, வாலிப பிள்ளைங்க கூட, யா எல்லாருக்கும் தெரியும் எனக்கு. சில பேர் வாசித்து பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவர்களா இருந்து நியாயம் செய்யாதிருப்பாரோ? தேவன் உங்களையும் என்னதையும் தெரிந்து கொண்டதன் நோக்கமே வெளிச்சம் கொடுக்கும்படியாக. மத்தேயு புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்றது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணி மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் கர்த்தர், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 15:5, 15, 16. என்ன நடக்குதா? விளக்கை கொளுத்தி ஒருவரும் என்ன செய்ய மாட்டாங்களாம்? மரக்கால மூடி வைக்காமல் விளக்கு தண்டி மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டுள்ள யாவருக்கும் என்ன செய்யுமாம்? வெளிச்சம் கொடுக்கும். என்ன செய்யடா? வெளிச்சம் கொடுங்க. தேவன் உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிங்க, மற்றவர்களுக்காக மன்றாடுங்க. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். இந்த ஜூன் மாசத்துல உங்களுடைய சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டுமா இருந்தால், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்பட வேண்டுமா இருந்தால், உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையின் நன்மையின் கிருபையும் தொடர வேண்டுமா இருந்தால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்புதல் பற்றி எறிய வேண்டுமா இருந்தால், நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி வழிய வேண்டுமா சொன்னார். கர்த்தர் தெரிந்து கொண்டதன் நோக்கத்துக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து நீங்க அர்ப்பணிப்போடு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனால் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண்பீங்க, பெற்றுக்கொள்வீங்க, சபை நடுவில் சாட்சியாக நிற்பீங்க. ஆண்டோட வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. கிறிஸ்து இயேசு
மீண்டும் வரப்போகிறாரு. மணவாளன் அவர், மணவாட்டி நாங்கள். மணவாளாகிய நாங்கள் மணவாட்டி சபையாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். ஒரு மணவாளன் மணவாட்டி சந்திக்க வரும்போது மணவாட்டி எப்படி இருக்கணும் செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார். அதே போல நாங்களும் பரிசுத்தமுள்ளதாக அவருக்கு உண்மையுள்ளாக வாழுவோம். அப்பொழுது அவருடைய வருகையினாலே நானும் நீங்களும் மகிழ்ந்து கழிவுற முடியும். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பராக. அவை எழும்பி பிரகாசியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னோட கூட இணைந்திருந்து இந்த தேவனுடைய செய்தியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பராக. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வேளும் கூட என்னோட இணைந்திருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளீர்கள். நிச்சயம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் மகத்துவம் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திங்கனப்பா. இந்த வேளும் என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளும் ராஜா என்னென்ன எதிர்பார்ப்போடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன போராட்டங்களோடு உடைய சமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, என் ஆண்டவுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமரும்படியா ஆட்சேபிக்கிறப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ராஜா, நீரே எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சர்வ வல்லவன்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் கர்த்தாவே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளும் நான் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தினால தொட்டு அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. விசேஷமாக பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே உம்முடைய சமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய காயப்பட்ட கரம் அமரும்படியா ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே நிரப்பும்படியா ஜெபிக்கிறப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருடும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you. பேரை சொன்னாலே போதும், சாத்தானின் கோட்டை உடைந்தே போகும். வல்லவரின் நாமம் கேட்டாலே போதும், மலைகள் கொண்டகள் எல்லாமே அதிரும். என்னையும் வாழ வைக்க வந்தார், தன்னை பலியாக சிலுவையில் தந்தார்.